ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி பிரீஃபா இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு வக்ஃப் வாரியம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவ மாணவியர்களுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமா ரிவ்யூ வெளியிட்டிருக்காங்க. இதை அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 10/6/2025, அதாவது ஜூன் மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு, நீங்க எல்லாமே எலிஜிபிளா இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம். அது மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு வக்ஃப் வாரிய கல்வி உதவித்தொகை திட்டம் 2025 to 2026. இந்த திட்டத்தில் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு பயில உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய இஸ்லாமிய மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பக்கூடிய முகவரி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வி உதவித்தொகை திட்டம் என்ற தலைப்பில் நீங்க இது ஆட் பண்ணணும். முதன்மை செயல் அலுவலர், தமிழ்நாடு வக்ஃப் வாரியம், வக்ஃப் வாரிய தலைமை அலுவலகம், என் ராஜ்சிங் தெரு, வள்ளலார் சீதகாதி நகர், சென்னை 6,01,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன் மூலியமாகவோ ஒன்று நீங்க கொரியர் மூலியமாகவோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாகவோ நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கான லிங்க் கீழே உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட பேர் போடுங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஏஜ், அவங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ், அதே மாதிரி அவங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருப்பாங்க, அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் வராங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், அதுக்கான டீடைல்ஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா எல்லாமே நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை, நீங்க நோ அப்படிங்கிறதே போட்டுக்கலாம். ஃபாதருடைய நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க, மதருடைய நேம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பெற்றோர் இல்லை எனில் பாதுகாவலர் பெயரை நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அதே மாதிரி தந்தை தாய் அல்லது இருவரும் இல்லை எனில் அதன் விபரம் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணணும். அதுக்குரிய சர்டிபிகேட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. தாய் தந்தை மாற்றுத்திறனாளி எனில் அதன் விபரம் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாய் தந்தை பாதுகாவலருடைய தொழில், அதாவது உங்க அப்பா அம்மாவுடைய ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அக்ரினா அக்ரிகல்ச்சர் போடுங்க, இல்ல டெய்லி வேஜஸ் அப்படின்னா தினக்கூலி அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்க குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. கண்டிப்பா உரிய சான்றிதழ் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் சர்டிபிகேட் நீங்க இந்த அப்ளிகேஷன் பின்னாடி அட்டாச் பண்ணணும். அதனால உங்களோட ஆனுவல் இன்கம் அப்படிங்கறது 1,00,000னா 1,00,000 போடுங்க, 1,50,000னா 1,50,000 சொல்லிட்டு போடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய ஹையஸ்ட், அதாவது ஹையர் செகண்டரி மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது நீங்க 2025 தான் 12th அப்படிங்கறத நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ உங்களோட 12th நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை இந்த இடத்துல நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு 598 அப்படின்னா 598ன்னு போட்டு ஸ்லாஷ் 6 அவுட் ஆஃப் 600க்கு 598 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல 600 சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுடைய 12th மார்க் எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சதவீதத்துல கேட்டிருக்காங்க. சதவீதத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 98% அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல மாணவருடைய பட்டப்படிப்பு வகைப்பாடு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயரா இல்ல செகண்ட் இயரா தேர்ட் இயரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல நல்லா கவனிக்கணும், நீங்க யூஜில ஃபர்ஸ்ட் இயர் நீங்க இப்ப படிக்க போறீங்க அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், செகண்ட் இயர் படிக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ணலாம், தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். நீங்க போஸ்ட் கிராஜுவேட் ஆனா மாஸ்டர் டிகிரில ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போறீங்க அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்ல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதுக்கு நேர் இருக்கக்கூடிய இந்த டிக் பாக்ஸ் மட்டும் நீங்க மேல டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல யூஜி பிஜி டிகிரியோட பர்சன்டேஜ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இந்த இடத்துல உங்களோட யூஜியோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. நீங்க இப்பதான் யூஜி பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எதையுமே நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்க நில் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நேம் ஆஃப் த காலேஜ், அதாவது இப்போ நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த காலேஜோடைய பேரு, அந்த காலேஜோடைய அட்ரஸ் இதெல்லாமே கொஞ்சம் கரெக்டா கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த டிகிரி அப்படிங்கிற இடத்துல
நீங்க இந்த காலேஜ்ல என்ன டிகிரி வந்து படிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த டிகிரி நேமை நீங்க இந்த இடத்துல வந்து எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி அப்படின்னா பிஎஸ்சின்னு போடுங்க, பிகாம்னா பிகாம் போடுங்க, இல்ல பிஏஎல்எல்பி அப்படின்னா பிஏஎல்பி அப்படிங்கிற போட்டுக்கோங்க. நீங்க படிக்கக்கூடிய அந்த மெத்தட் அப்படிங்கறது நீங்க ரெகுலர்ல படிக்கிறீங்களா இல்ல வந்து டிஸ்டன்ஸ்ல பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெகுலர்னா ரெகுலர் அப்படிங்கிற டிக் பண்ணுங்க, டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் நேர் இருக்கக்கூடியதை நீங்க வந்து டிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பரை இந்த இடத்துல நீங்க வந்து எழுதிக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்டோடைய மெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்டோடைய ஆதார் கார்டு நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க 12 டிஜிட் ஆதார் நம்பரை எழுதிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி நீங்க வந்து என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பா இணைக்க வேண்டிய ஆவணங்கள் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வேணும். டிசி டிசி அப்படிங்கிறது வந்து ஒன்று பள்ளி இல்லைன்னா கல்லூரியோடைய டிசி அப்படிங்கிறது வேணும். மதிப்பெண் சான்றிதழ் நகல் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். தாய் தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான இறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது வேணும். மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்க அப்படின்னா பிடபிள்யூடி சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிசபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் வந்து வேணும். மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வந்து தந்தை இல்லை தாய் வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து அட்டாச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உண்மை எனவும் நான் வந்து தவறான தகவலை கொடுக்கவில்லை எனவும் நான் வந்து உறுதி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ளிகண்ட் யாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட் தான் அப்ளிகண்ட். அவங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்க வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் நாள் அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்ல அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இடம் அப்படிங்கிறத நீங்க எந்த லொகேஷனோ உங்களுடைய லொகேஷன் மதுரைனா மதுரை கொடுங்க, சென்னைனா சென்னைன்னு கொடுங்க, திருச்சினா திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல்லா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இது பின்னாடி உங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி இது ஒரே இதா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பின் பண்ணிட்டு போஸ்ட் கவர் அதாவது லெட்டர் கவர்ல நீங்க வந்து என்ன பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். எந்த டேட்ல அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும்னா 10/6/2025 இந்த டேட்டுக்குள்ள நீங்க பண்ணணும். இதுக்கு மேல உங்களோட அப்ளிகேஷன் போகுது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்புக்கு உண்டான அப்டேட்டு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற மதத்தை சேர்ந்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபலரும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத நீங்க வந்து முழுமையா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.